கார்த்திகை தீபமானது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு தான் திருவண்ணாமலையில ஏற்றப்படுது. புராண காலத்துல இந்த தலத்துல ஜோதியாக அக்னி பிளம்பாக காட்சியளித்த சிவபெருமானுடைய அடிமுடியை காணும் முயற்சியில் மகாவிஷ்ணு வாரக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து சிவனோட அடியை பார்க்கறதுக்காக போறாரு. படைப்பு கடவுளான பிரம்மதேவனோ அன்னப்பறவை வடிவெடுத்து சிவனின் முடியை காண்பதற்கு உயர உயர பறந்து கொண்டே போறாரு. மொத்தத்துல விஷ்ணுவும் பிரம்மனும் சிவபெருமானுடைய தொடக்கத்தையும் முடிவையும் அறிய முடியாம தோற்று போயிடுறாங்க. இந்த சம்பவம் இறைவன் தொடக்கமும் முடிவும் இல்லாதவராகவும் மனிதன் அடையக்கூடிய ஞானம் என்கிற உயரிய பேரு ஜோதி வடிவானது அப்படின்னும் அந்த ஞானத்தை அடைந்தவர்கள் பலரின் அகத்தில் இருக்கும் இருளை போக்கி வெளிச்சத்தை தரக்கூடிய ஞான ஜோதி ஆவார்கள் அப்படின்ற தத்துவத்தை பறைசாற்றுவதா இருக்குது. இதனாலதான் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுது. இதுதான் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுவதற்கான ஆன்மீக காரணம். இன்றைய தினம் திருவண்ணாமலையில அருணாச்சல மலை